இந்த மே மந்த் ஒரு தரமான மந்தாக இருக்கும்போது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்ட் கிராஃப்ட் தெரியும்ல, அந்த மைண்ட் கிராஃப்டில் நம்ம வந்து பிவிபிக்கு போகிறோம். ஸோ பிவிபினா பிளேயர் வெர்சஸ் பிளேயர். அந்த பிளேயர் வெர்சஸ் பிளேயரில் மைண்ட் கிராஃப்ட்லேயே நம்ம வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்வாட் அதெல்லாம் வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது யாருக்கும் என்னென்ன பண்ண போகிறோம், என்ன சர்வர் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவிலே தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் நான் யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. நம்ம எந்த சர்வரில் விளையாட போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ ஜாவாலேயும் இருக்குது, பெட்ராக்லேயும் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஜாவாவில் மட்டும்தான் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ பெட்ராக்கில் 1v1 தான் நடக்க போகுது. பெட்ராக்கில் 1v1 10 ரவுண்ட்ஸ் நடக்க போகுது. அண்ட் வந்து வீடியோவும் நம்ம சேனலில் தான் வரும். சரியா? ஸோ நீங்களே வந்து இப்போ ஜாவாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்டு அது அந்த சர்வர் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். சரியா? ஸோ ஒரு தரமான இன்றைக்கி வந்து ஒரு தரமான விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாவாவில் இருந்தே போலவாங்க. ஸோ கைஸ், எனக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். என்னன்னா, நான் வந்து மைன்கிராஃப்ட் ஓப்பன் பண்ணேன். மைன்கிராஃப்ட் ஓப்பன் பண்ணோன்னா அது வந்து புது வருஷனில் தான் வந்து ஆன் ஆகுமா. ஸோ எனக்கு வந்து புது வருஷன் மாற்ற விருப்பம் இல்லை. ஏன்னா அதில் தான் பரவாயில்ல, கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபைலை, பட் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்பில், அது உள்ளே போகிற கேப்பில் என்கிட்ட தைக்க ஓகே, அது உள்ளே போகிற கேப்பில் நான் என்ன மவுஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன கீபோர்டு யூஸ் பண்ணுறேன், அண்ட் என்ன பிசி யூஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் காமிச்சிடுறேன் அது கேப்பில். ஸோ வந்து என்னுடைய மவுஸ் பார்த்தீங்கன்னா RGB லைட் மவுஸ். ஸோ இது வந்து ஜெப்ரானிக்ஸோடைய கேமிங் RGB லைட் மவுஸ். அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அண்ட் என்னுடைய கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் லைட்டு தான். நம்மகிட்ட எல்லாமே RGBயில் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரான்டெக் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட இதில் வந்து லைட்லாம் மாறாது, அப்படியே தான் வரும். பட் எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால வாங்கினேன். அண்ட் மவுஸ் பேர் வந்து கிஸ்காவோடையது. கிஸ்கா 20 ரூபா. செம்மையாக இருக்கும். அது கேமிங்கான எல்லாமே கேமிங் மெட்டீரியல்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு எடிட்டிங்கும் தேவை, கேமிங். ஸோ இப்போ வந்து பிசி பிசியை பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய பிசி. நான் வந்து பிசியெல்லாம் வச்சுட்டு இல்லைங்க, வெறும் லேப்டாப் தான் வச்சுட்ருக்கேன். சரியா? மாஜிக் வந்துச்சு பாருங்க. ஸோ நான் வெறும் லேப்டாப்பில் தான்ப்பா விளாட்றேன். எனக்கு வந்து பிசி வந்து இருந்துச்சு, பட் அதை வந்து எங்கள் அப்பா விற்றுட்டாரு. என்ன பண்ணுறது, கால கொடுமை. பட் வந்து சிபியு வந்து மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது, அங்கே தான் வந்து இருக்கும். சிபியு இருக்குது, பட் மானிட்டர் மட்டும் இல்லை. சரியா? ஓகே, இப்போ நான் வந்து எண்ணத்தில் போகிறோம் அப்படின்ட்டு வீடியோலாம் சொல்ல மாட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டில் சொல்கிறேன் வாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனாக இருக்க போகுது. ஸோ மல்டிப்ளேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஆட் சர்வர் அப்படின்னு கீழே கொடுத்துருவோம். ஆட் சர்வர் கொடுத்துட்டு நான் இங்கே பாருங்கள், சர்வர் நேம்லேயும் சர்வர் அட்ரஸ்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ சர்வர் நேமில் வந்து ஹைலக்ஸ் எம்சி பண்ணோம். அண்ட் சர்வர் அட்ரஸில் wolf.hilexmc.net அப்படிங்கிறத வந்து போடணும். போட்டிங்களா? ஸோ போட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வர் லோட் ஆகுமா. ஸோ லோட் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதை ப்ளே பட்டன் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஜாயினிங் வேர்ல்டு கம்மிதா, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே போய்டும். ஸோ உங்களுக்கு வந்து எடுத்தோடனே ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ஒன்று கேட்கும். ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது பிளாக் ஸ்க்ரீனில் வந்து. ஸோ டி அமைக்கிட்டு ஸ்லாஷ் போட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டுட்டு .king 2K .king அப்புறமா திரும்பியும் .king போட்டுட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு காமிக்கல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கை பிவிபி அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். சரியா? அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சர்வர் விண்டோ கொடுக்கும். சரியா? தோதாமா இருக்கா?
சர்வர் உள்ள விட்டுச்சா. இப்போ வந்து நீங்கள் வந்து பிவிபியை ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய எனிமி அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். சூப்பராக ஃபன்னாகவே நம்மளுக்கு கொண்டு போகும். சரியா? ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடித்து ஆப்போனண்ட்டை வெளியே தரணும். அவ்வளோதான். ஸோ ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். ஸோ இது வந்து ஒரு ½ அன் ஹவர் நடக்கும். ½ அன் ஹவர் நடந்துக்கோன்னே ஸோ யார் வின்னருங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவோம். ஃபுல்லாகவே தமிழ் பாய்ஸ் தான். ஃபுல்லாகவே தமிழ் பாய்ஸ் தான். எதுக்குமே கவலைப்பட வேணாம். தமிழ் பாய்ஸ் தான் எல்லாமே. இதில் வந்து மைக்லாம் கிடையாது. ஏன்னா வந்து கொஞ்சம் வைலன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மைக்கெல்லாம் கிடையாது. ஸோ ஜாவா எடிஷனில் பார்த்தாச்சா. இப்போ நம்ம பெட்ராக்கை பார்ப்போம். ஓகே, நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, பெட்ராக்கில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ பெட்ராக்கில் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்களா, உள்ளே வந்துட்டு பிளேன் கொடுங்க. பிளேன் கொடுத்துட்டு இது வந்து வேர்ல்டு தாங்க, சரியா? வேர்ல்டு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து சர்ச் ஃபார் பிளேயர்ஸ் இருக்கும் கொடுத்துட்டு ஃபுல்லாக கேபிட்டலில் போடணும். ரெட் டெவில், சரியா? REDD ரெட், அப்புறமா டெவில் 2568ன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து வரும். நீங்கள் வந்து என்னை வந்து ஃப்ரெண்டை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நான் ஆன்லைனில் இருப்பேன். சரியா? என்றைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன், ஆன்லைனில் இருப்பேன். பக்கத்தில் ஜாயின்னு காமிக்கும். அந்த ஜாயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வேர்ல்டுக்கு வருவீங்க. ஸோ இது சர்வர் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு சர்வர் கிடையாது, இது ஒரு வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சர்வர் வந்து அட்டர்னஸில் போய் பார்த்தோன்னா என் சர்வருக்கு சப்போர்ட் ஆகாது இல்லை, சாரி என் வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகாதுன்றாங்க. சில்லி பாய்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லெதர் ஃபைட், லெவல் 1 லெதர் ஃபைட். இந்த லெதர் ஃபைட்டில் 2 பேர், சரியா? 2 பேர் தான். ஓகேவா? ஸோ அந்த 2 பேர் யார் வேணாலும் வாங்க. ஸோ 2 பேரா? இந்த செஸ்ட்லேயும் இதே தான் இருக்கும். லெதர் ஆர்மர், மேஸெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அண்ட் வந்து இதுலேயும் லெதர் ஆர்மர், ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சதே எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ ஓகேவா? இது தான் லெதர் ஃபைட். லெவல் 2 வந்து நம்மளுக்கு வந்து லெதர் முடிச்சிட்டோன்னே என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ லெவல் 2 வந்து செயின் ஃபைட், லெவல் 3 அயன் ஃபைட், லெவல் 4 கோல்டு ஃபைட், level 5 diamond fight, and level 6 netherite fight, level 7 no armor fight, level 8 only armor fight, level 9 no things எதுவுமே இருக்காது, and level 10 நீங்கள் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருந்தால் சடப். அவுட் ஆஃப் த வேர்ல்டு மீன்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். அதரைட் ஆர்மர் எல்லாமே கொடுத்துருவேன். பட் நீங்கள் வந்து இங்கே கீழே விழாமல் எலக்ட்ராவை வச்சு பறந்து இங்கே சண்டை பண்ணணும். அதுதான் லெவல் 10. ஸோ இந்த லெவல் 10 வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். லெவல் 10 ரொம்பவே கஷ்டமானது. ஸோ அவங்க தான் வந்து வின்னருக்கு நாங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கேட்குறீங்களோ கொடுத்துருவோம். என்ன கேட்குறீங்களோ கொடுத்துருவோம். ஓகேவா? என்ன கூட வச்சுட்டு ஓகே. ஸோ என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம். கிராஸ், ஐயோ சரி, கிராஸ்லாம் இதை வேறு நான் கைஸ், இதை வேறு நான் உடச்சி விட்டேங்க. சரி போட்டு படம் போட்டுச்சு. இப்போ நம்ம இதை ஓகே அப்படியே அடியாலும் தெரியாத மாதிரியே பண்ணோம். அதே கைஸ், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மே மந்தில் எல்லோரும் வந்துடுங்க. பாய்.